இருக்கா, அமைச்சிகளில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை விஷயத்தில் நடந்திருக்கா, அரக்கோணத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து 2 நாளில் ஜாமீனே கிடச்சிருச்சு. எங்களை கல்யாணம் பண்ணி, எங்களை ஆசை வார்த்தை குச்சி காதலிக்கிறதா சொல்லி கல்யாணம் பண்ணி திமுக தலைவர்களுக்கு எங்களை விருந்து வச்சான் அப்படின்னு ஓப்பன் அந்த புள்ள பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு கோர்ட்டில் அந்த வழக்கு வந்தா 2 நாளில் ஜாமீனுக்கு வர அந்த பையன் அந்த அளவுக்கு தான் அவனுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கான். அந்த அளவுக்கு தான் அவங்க போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறான். அதனால தான் அவனுக்கு ஜாமீன் கிடைக்குது. கேவலம் இல்லை, அசிங்கம் இல்லை, வெக்கம் இல்லை, இதுக்கெல்லாம் தூக்குப்பட்டு செத்துருவோம். நானாக இருந்தா இப்படிலாம் நான் ஒரு முதலமைச்சராக இருந்து என் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை இப்படிலாம் இருந்தால் நான் தூக்குப்பட்டு செத்து போயிடுவேன். அசிங்கமா இல்லையா சார்? இது கேவலமா இல்லையா? அது ஒரு புள்ள செத்தே போயிட்டான் சார். அவன் தம்பியை கொண்டு போய் அவனை அடிப்பானா சார்? அந்த இன்னொருத்த காரை எடுத்துவிட்டவனை பற்றி ஏன் எந்த தகவலும் வரல? அவனை ஏன் அடிக்கல? அவனை ஏன் விசாரிக்கல? திருவோணம் காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வழக்கை எப்படி வந்து மானாமதுரை போலீஸ் நிலையத்திலிருந்து விசாரிக்கலாம்? இதுக்கு விடை தெரியணும்ல? தெரியும். சிபிஐ விசாரி